நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஸ்ட்ரைட்டா அப்படிதான். வேணுகோபால் நிமிர்ந்து நில்லுங்க. ஸ்ட்ரைட்டா. சித்தரா, நீ வரத்துக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிருப்பேன். நான் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். அப்பல்ல இருந்து இவளை எழுப்ப ட்ரை பண்றேன். இவ எந்திரிக்கணும்ல. அண்ணனும் அண்ணியும் இவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனதுனால நான் இவளை கூப்பிடாம வந்திருந்தேன். இன்னைக்கு அவ்வளவுதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பா. என்ன மட்டும் கூட்டிட்டு வரலன்னா நான் அழுதுருப்பேன். இப்ப என்னாச்சு? பாலா ஆண்டியோட டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுல. பரவாயில்ல, 7:30 மணிக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு. அதுல போனா 10 மணிக்கு முன்னாடியே நான் அங்க போய் ரீச் ஆயிடுவேன். லீவ் எடுக்கிறதுக்காகவே நீங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணீங்க போல இருக்குக்கா. இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க, நாளையில இருந்து லீவு. தேவையில்லாம நான் ஒன்னும் லீவ் எடுக்கல. தேவைக்காக தான் நான் லீவ் எடுக்கிறேன். கிட்னி டொனேட் பண்ணிருக்கிற சர்டிபிகேட் இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாசத்துக்கு ஈஸியா லீவ் கிடைக்கும். பிரீத்தி மூலமா ஆர்கேவோட ரெக்கமெண்டேஷனும் இருக்கு. அதனால வேற எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, நீங்க போயிட்டு வரும்போது எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க? இப்போதைக்கு நீ இங்க இருக்கிறத சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கோ. அக்கா, உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. இப்ப என்னோட ஏடிஎம்மே பிரீத்தி தான். எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அவ தான் பணம் கொடுக்குறா. என்கிட்ட நீங்க கடனை வாங்கிக்கோங்க, சம்பளம் கிடைச்சதோ திரும்ப கொடுங்க. கடை வாங்கின பணத்தை எப்படியாவது திரும்ப கொடுத்துடலாம். சிவாவுக்கு உனக்கு வச்சிருக்கிற கடமையை என்னால எப்படி தீர்க்க முடியும்? நாளைக்கு எங்களுக்கு ஒண்ணு தேவைப்படும் போது எங்களுக்கு உதவி பண்ண நீங்க தானே முதல்ல வருவீங்க. நீங்க இப்படியே நின்னு நியாயம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க பஸ் போயிடுமா? சரிதான், நீங்க கிளம்புங்கக்கா. ஆபீஸ்ல இருந்து நான் சீக்கிரமா கிளம்பிட்டேனா நான் என் வீட்டுக்கார பாத்துட்டு தான் இங்க வருவேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாலே போதும். நான் வினுவையும் அகிலாவையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அம்மா, நீங்க போகும்போது அப்பாவை பார்க்க எங்களையும் கூட்டிட்டு போங்கம்மா. நீங்க அங்க போய் கலாட்டா பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா திட்டுவாங்க. அப்பா சீக்கிரமா இங்க வந்துருவார்ல, அப்ப பாத்துக்கலாம். நான் போயிட்டு வரவா? பாலாண்டி, எனக்கு ஐயோ, நான் மறந்துட்டேம்மா. நான் போயிட்டு வரேன். சரிக்கா. ஹலோ. நீ உன் புருஷனை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு நீ உன் லவ்வரை வீட்டுக்கு வர வைக்க ஆரம்பிச்சிட்டல. நீ பார்த்துட்டே இரு. எல்லாத்தையும் மனசுல அடக்கி வச்சிட்டு இருக்க. ஒரு விஷப்பாம்பு தான் வேணும். அவன் திரும்ப வந்தானா முதல்ல கொல்ல போறது உன்னோட சூரஜ தான். அதுவும் உன் கண் முன்னாடி நடக்கும். ஹலோ ஹலோ. என்னாச்சு பாலக்கா? யார் கால் பண்ணாங்க? தப்பா கால் பண்ணிருக்காங்க. அப்ப இங்கதான் அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறானா? இந்த ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க. சிஸ்டர், வேணுகோபால்ங்கிறவரு இங்க அட்மிட் ஆயிருக்காரு. ரூம் நம்பர் சொல்லுங்களேன். இங்க இருந்து நேரா போய் ஃபர்ஸ்ட் ரைட். காட்டேஜ் நம்பர் 105. சரிங்க. ஏண்டா இங்க காட்டேஜ்க்கெல்லாம் நம்பர் இருக்கா? இங்கெல்லாம் அப்படிதான். வாங்க. ஏண்டா இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்குல்ல? பேசாம நம்ம வீடு இடத்தையெல்லாம் வித்துட்டு இந்த ஏரியால வந்து ஒரு இடத்த வாங்கிட்டா அருமையா இருக்கும்ல? மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் நல்லா. அப்படிதான் சார். ஏய், என்னடா இவன் கராத்தா குங்ஃபு எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பான் போட்டுருக்கு. எந்திரிச்சு பண்ணுங்க சார். இப்ப அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. இவன் எதுக்காக இதெல்லாம் கத்துட்டு இருக்கான்னு தெரியுதா உனக்கு? எல்லாம் உன்னை கைமா பண்ணத்தான். இப்ப நீ அவன் முன்னாடி போய் நிக்க போறியா என்ன?
வேணும்னு சமாளிக்கிறதுக்கான ஆயுதம் என்கிட்ட இருக்கு. அப்ப நீ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்க. எந்த பிளானும் இல்லாம நான் தான் வரமாட்டேன்னு தெரியும்ல. டேய், பார்த்து மெதுவா பண்ணுங்க. ஆ, கழுத்து அப்படியே பெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். போதும். ஆனா வேணும்னா அது வந்து அமைதி அமைதி, ஒரு நிமிஷம் இருடா. இந்த இடத்துல வச்சு நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. சதீஷனா நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஆனா வேணும்னா நீங்க என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதை திட்டி தீத்துருங்க. ஏன்னா எல்லா தப்புமே நான் தானே பண்ணேன். நான் தான் வாக்கை காப்பாற்ற முடியாம உங்களை ஏமாத்திட்டேன். எனக்கு தண்டனை கொடுங்க. உன்னோட வாக்க நம்பி தாண்டா நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்காகத்தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட எனக்கு நீ நான் என்ன தண்டனை வேணாலும் அனுபவிக்கிறேனா? சூழ்நிலையால தான் அப்படிலாம் நடந்துருச்சுண்ணா. அப்படி உனக்கு என்னோட சூழ்நிலை இருந்துச்சு? நீ என் உயிரோட விளையாடி இருக்கடா. இல்லனா அது வந்து நான் அவனை விடுறா. என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களை ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு வர சொல்லி டாக்டர் சொன்னாரு. தோணி எல்லாம் ரெடியா இருக்கு. ஏங்க இங்க தோணில இருக்கா என்ன? அது என்ன தோணிங்க? அது ஒரு சினிமா படத்தோட பேராச்சே. நீங்க வாங்க. வாங்க சார். நீ போக கூடாது. நான் போயிட்டு உடனே வந்துருவேன். டேய், நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களே போவோம். நீ போயிட்டு வா. இதான் அவனோட ரூமா? அடேங்கப்பா. சரி வா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வா வா வாடா. என்னங்க நீங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ சார், அங்க போயிட்டீங்களா? நான் வந்துட்டேன். நல்ல அமைதியான இடம் தான். ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். இங்க இருக்க விஷயத்தெல்லாம் நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நான் போகும்போது உனக்கு கால் பண்றேன். நான் திருப்பி கூப்பிடுறேன். நீ அங்க இல்லன்னதும் ஆள் எங்க நீ எஸ்கேப் ஆயிட்டியோன்னு நினைச்சேன். நான் ஒரு கால் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். டேய், இங்க செட்டப் ரொம்ப சூப்பரா இருக்கேடா. ஒரு வாரத்துக்கு வேணும் கூடவே இருந்துடலாமோன்னு தோணுது. சூப்பர். இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப சிறப்பா இருக்குடா. சரிதான். நீங்க வேணா இங்கே இருந்து சுகமா இருங்க. நீங்க இங்கே இருக்கலாம். நீங்க வீட்டுக்கு வந்தாதான் எந்த பிரயோஜனமும் இல்லையே. இவன் ஒரு டைப்பா பேசிட்டு போறான். ஒரு அண்ணங்கிற மரியாதையே இவங்கிட்ட கிடையாது. இவங்க 2 பேரும் அப்படி என்ன பேசுறாங்க? நான் சொன்ன மாதிரியே எல்லா வேலைகளையுமே நீ வந்து சரியா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பிரச்சனை? அது வந்து என்ன வியாதின்னு கேட்டேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு இல்லைங்க, இவருக்கு. இங்க இருக்கிற சௌகரியங்களை எல்லாம் பார்க்கும்போது பேசாம ஏதாவது ஒரு வண்டியில போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து படுத்துக்கலான்னு இருக்கு. ஆனா என்ன பாத்துக்கிறதுக்கு அவ வரவே மாட்டா. என் பொண்டாட்டி அனிலா. ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நல்லா பலமா தான் அடிபட்டிருக்கும் போல் இருக்க. ஆமா, இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன சம்மந்தம் இருக்கு? ராணி,
அவர் கூப்பிடுறாரு. போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். கதவை சாத்திட்டு வாமா. அந்த கதவை சாத்திட்டு உள்ள வா. கதவை சாத்த சொன்னேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நீ பேச வேண்டாம். கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாத ஆளு. இவனுக்கெல்லாம் இடுபடிச்சிருக்க கூடாது. எப்படி திறந்து தானே ஆகணும். வெயிட் பண்ணுவோம். ஐயோ, அங்க ஒரு இடமும் தெரிய மாட்டேங்குதே. இதுக்கப்புறமா இவங்க எப்படி வெளியே வருவாங்கங்கிறத நானும் பார்க்குறேன். இங்க எல்லாமே ரொம்ப ஜோரா இருக்கு. பேசாம குடும்பத்தோட இங்க வந்து டேரா போட்டா சுகமா இருக்கும். யோகானா? ஐயோ, யோகா. யோகா கத்துக்கிறதுக்கும் ஒரு யோகம் வேணும். பொறுமையா கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்ப காலுக்கு பண்ணுங்க. இதுக்கப்புறம் இவரை மெதுவா உட்கார வைங்க. ஏந்துருங்க. அப்படிதான், மெதுவா. அப்படிதான். இப்போ உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா? டாக்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உடம்போட பலம் அதிகமாயிட்டே தான் போகுது. அது உடம்போட பலம் மட்டும் இல்லை, அது மனசு கொடுக்கிற சக்தி. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணுமே. ஒருவேளை எல்லாரும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு தான் அனுப்புவாங்களோ? தினமும் யோகா பண்ணுங்க, அது உடம்புக்கு நல்லது. இவர் தான் என்னோட அண்ணன். வணக்கம் சதீஷனா, இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் ஆனந்தவர்மா. ஐயோ சார், அது நீங்க தானே சார்? நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை டிவிலையும் பார்த்துருக்கேன் சார். இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்னு சொல்லும் போது நான் ஒரு வயசான வைத்தியரா இருப்பாரோன்னு நினைச்சேன். அப்படியே ஒரு காவி துண்டை கட்டிக்கிட்டு வெள்ளை ஜிப்பாவை போட்டுக்கிட்டு சன்னியாசி மாதிரி இருப்பீங்களோன்னு பார்த்தா. வைத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு மேக்கப் போட அவசியம் இல்லை. அது என்னமோ சரிதான். வேணுவோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி சார் இருக்கு? இல்ல டாக்டர், இன்னையில இருந்து ஒரு 10 நாள்ல அவரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வேணும் உங்களை விட ஆரோக்கியமா வெளியில வருவாரு. எங்க வேணுவை இந்த அளவுக்கு ஆரோக்கியமா மாத்தினதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது டாக்டர். இதுக்கு பதிலா நீங்க என்ன கேட்டாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். கேளுங்க டாக்டர். சரி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன். என்ன வேலை பாக்குறீங்க சதீஷ்? அது வேலை அது நான் கான்ட்ராக்டரா இருக்கேன். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கட்டடம் கட்டுற கான்ட்ராக்டரா இருந்தா. அந்த வீட்டுக்கு அவங்க குடி போற முத நாள் அது இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வேலையும் இல்லாம போயிடுச்சு. இப்ப வெறும் பேர் மட்டும் தான் இருக்கு, வேலை எதுவும் இல்ல. முதல்ல ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடுங்க. அதை விட்டுட்டு மத்தவங்க செலவுல வாழ்ந்தீங்கன்னா பெருத்துக்கிட்டே போயிடுவீங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க. தண்ணி அடிக்கிறத விட்டுட்டு சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி காலையில 45 நிமிஷம் வாக்கிங் போனீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம். வேணும் நீங்க கிளம்புங்க. டாக்டர் நான் நினைச்ச மாதிரி சாதாரண டாக்டர் எல்லாம் கிடையாது. ஒரே பார்வையில என் கேரக்டர் அப்படியே இருந்தாலும் புட்டு வச்சிட்டாரேடா. வேற எதையாவது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இங்கிருந்து போயிடுங்க. டேய், நான் தான் இங்க வந்துட்டேன்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா நான் போறேனே. சுமேஷ் போயிட்டானா? உன்னை பார்க்காம அவன் போக மாட்டான்.
அப்புறம் அவன் ஒரு பூனைக்குட்டி மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறான். நீ கோபப்படாம பொறுமையா அவங்ககிட்ட டீல் பண்ணணும். அது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதை கேட்கறதும் கேட்காதும் விருப்பம். அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி வேணும் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும். ஆனா வேணா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல உங்களுக்கு என்னால பண உதவி பண்ண முடியலன்ற குற்ற உணர்ச்சியால தான் நான் இது வரைக்கும் உங்களை பார்க்க வராம இருந்தது. இதுக்கப்புறம் உன்னோட சொற்பொழிவு காரணத்தை எல்லாம் கேட்க என்னால முடியாது. ஜோசப்ங்கிற ஒரு நல்ல மனுஷன் சரியான நேரத்தில் உதவி பண்ணதுனால தான் நான் இப்ப உயிரோடு இருக்கேன். நான் அந்த பணத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கணும். இவன் சொல்றதும் நியாயமான விஷயம் தான். தன்னோட நிலத்தை அடமானம் வச்சுதான் எனக்கு ஆபரேஷனுக்கான பணத்தையும் அவர் கொடுத்தாரு. சொல்ல போனா 1 மாசம் தான் பழக்கமான அந்த மனுஷன் எனக்காக அவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சாரு. ஆனா நீ திரும்பி கூட பார்க்கல. நீ எல்லாம் ஒரு தம்பியாடா. டேய், உனக்கு கிட்னி கொடுத்த ஜோசப்பை பத்தி தானே நீ பேசிட்டு இருந்த. அதுக்கு பதிலா அந்த ஆளோட தங்கச்சிக்கு பாலா கிட்னி கொடுத்தால, அதுக்கு எதுக்கு சரியா போச்சு கணக்கு. ஆனா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல. கொடுக்கணும். ஏண்டா, உனக்கு கிட்னி தரதா சொல்லிட்டு 7 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு ஓடுனானே அந்த ஃப்ராடு பையன், அவனை கண்டுபிடிச்சு அவன் கிட்னியை உருவி வித்தாவது அந்த பணத்தை நம்ம செட்டில் பண்ணிடுவோம். எல்லா கடனையும் நம்ம கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் உன் வார்த்தையை நான் நம்ப தயாரா இல்ல. என் கடனை அடைக்கிறதுக்கும் ஒரு வீடு வாங்குறதுக்கும் உண்டான பணத்தை நீ கொடுக்கணும். இல்லனா என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட சொத்தை நான் எப்ப வேணாலும் விக்கிற மாதிரி என்னோட ஷேர் எனக்கு கிடைக்கணும். இத பாரு, நான் இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வர்றதுக்குள்ள நீ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். புரியுதா? இதுக்கப்புறம் நீ காரணம் சொல்லக்கூடாது. சுமேஷ், நீ எதையாவது சொல்ல நினைச்சா இப்பவே என்கிட்ட சொல்லிடு. என்ன நல்லபடியா வளர்த்ததும் நான் நல்லபடியா வாழ்றதுக்கு காரணமே நீங்க தானே. நம்ம வீட்டோட ஒரு ஷேர் தானே. நீங்க இங்க இருந்து திரும்பி வரதுக்குள்ள அந்த இடத்தோட பாதி ஷேர் உங்க பேர்ல தான் இருக்கும். மீதி இருக்கிறது எங்களுக்கு போதும். இதுக்கப்புறம் நான் வாக்கு மாற மாட்டேன். மீறிச்சுன்னா நீங்க என்ன கொன்றுங்க. நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன். வேணா உடனே பண்றேன். டேய் சுமேஷ், டேய், இவன் என்னடா இப்படி இருக்கான்? ஒருவேளை பைத்தியம் முடிச்சிருச்சோ? இரு வந்துடுறேன். டேய் டேய் சுமேஷ், டேய் 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 சுமேஷ், டேய் நில்லு. நீ ஏன்டா அவன்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு வந்த? நான் சொன்னதை தெளிவா கேட்டீங்கல்ல. வேணா திரும்பி வரும்போது பாதி சொத்தை எடுத்துக்கிட்டோம். டேய், நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாடுறா. எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஒன்னா வாழணும்னா நான் இப்ப சொன்னதானே கரெக்ட். டேய், பாலாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. வேணுவுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவையோ காரையோ ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமா அவன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என் நிலைமை அப்படி இல்லடா. உடம்பு கஷ்டப்படுற அளவுக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. சொத்துல பாதியை வேணுக்கு கொடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற சொத்தை நம்ம 4 பேர் தான் பங்கு பிரிக்க வேண்டி வரும். நைனாக்கு, மம்மிக்கு, உனக்கு, எனக்கு. அப்படி எல்லாருக்கும் பாகம் பிரிக்க வேண்டாம். வேணுவுக்கு பாதி சொத்து. அப்ப எனக்கெல்லாம் எதுவும் இல்லையா? மீதி சொத்தை நீங்க எடுத்துக்கங்க. எனக்கா? எந்த சண்டையும் இல்லாம நல்லா வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதனால எதையும் விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். டேய் தம்பி, என்ன விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? நம்ம 2 பேரும் ஒன்னா தான் போகணும். நீங்க இப்போதைக்கு வரமாட்டீங்கன்னு சொன்னதுனால தான் நான் தனியா போறேன். பாலாவையும் குழந்தையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையாடா? அது மட்டும் இல்லாம இவனை தனியா விட்டுட்டு எப்பறா வர முடியும்? பாலா வர்ற வரைக்கும் நான் இங்க இருக்கிறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? வீட்டுக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் ஃபேராவது கொடுத்துருவோம். பஸ் ஃபேர் கூட இல்லாம தான் நீங்க என் கூட வந்தீங்களா? ஆமா, காலையில அங்கிருந்து கிளம்பும் போது நீ என்னடா சொன்ன? இன்னைக்கு என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஏத்துக்கிறதா சொன்னல. அப்படி சொல்லிட்டு இப்படி கண்டுக்காம போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சரி, பணத்தை என்ன இவ்வளவுதானா? இதை வச்சு என்ன பண்ண? இது போதும். டேய், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போடா. கிளம்பும் போது பஸ் கிடைக்கலன்னா ஒரு டாக்ஸி புடிச்சு தான் அங்க வந்து சேரணும். புரிஞ்சுக்க. அது போதும், கொடு. இந்த புடி. இப்பதானே நீ என்னோட அங்க கட்டி. போயிடுடா, போ, பத்திரம். பணத்தை ரெடி பண்ணியாச்சு.
கடவுளே, இவன் எங்கே வந்திருக்கா? இவ கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்கா. பிரச்சனை வருமோ? சார், ஆமாமா, நான் இல்ல. எதுக்காக இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியே காத்து வாங்கலான்னு தான். ஒருவேளை அவ வேணு கூட சண்டை போடுறதுக்காக இங்க வந்திருக்காளோ? அப்படி இல்லைன்னா அவ எதுக்காக இங்க வரணும்? கடவுளே, இன்னைக்கு புயல் இங்க கன்ஃபார்ம் தான். இமீடியட்டா இதை போய் வேணுகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். வேணு, டேய் வேணு, டேய் வேணு, டேய் வேணு தம்பி, டேய் வெள்ளக்கட்டி, ஊர்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீ உடனே போய் பாத்ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்க, சீக்கிரம் போ. ஊர்ல பிரச்சனை நடக்கிறதுக்கு நான் எதுக்காக போய் ஒளிஞ்சுக்கணும்? டேய், உனக்கும் பாலாவுக்கும் எதிரியா இருக்கிற ஒரு ஆளை நான் இங்க பார்த்தேன். டேய், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க எதுக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இங்க வரணும்? நீங்க யார பத்தி சொல்றீங்கண்ணே? டேய், பாலாவோட அக்கா ஜெயாடா, அவ இங்க வந்திருக்காடா. அதுவும் உன்னை பாக்குறதுக்கு தான். அவ வந்த வேகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு அவ உங்க கூட தான் கண்டிப்பா சண்டைக்கு வந்துட்டு இருக்கான்னு. அவங்க எதுக்காக என்ன பார்க்க வரணும்? ஒருவேளை நீ இல்லாததுனால பாலா மனோஜை தேடிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாளோ? இங்க பாருண்ணே. டேய், இங்க பாரு, நான் ஒன்னும் தப்பான அர்த்தத்துல சொல்லல. இந்த ஜெயாங்கிற பொம்பளை இருக்காளே, அவ ஒரு மோப்பனாய்ங்கிறத நீ என்னைக்கு மறந்துடக்கூடாது. பாலா அவ வீட்டு வழியா ஒரு ஆட்டோ ரிக்ஷால போனா கூட அவ மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருவா. அப்படி இருக்கும்போது அவ வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்? அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம தான் அவ உன்னை பாக்குறதுக்கு வந்துகிட்டு இருக்கா. ஆனா நான் இங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாம தானே இருந்துச்சு. ஆனாலும் நான் வந்துட்டேன்ல, இதைத்தான் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேலண்ட் அதிகமா இருக்கிறதால தான் அந்த ஜெயா நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவா. நீங்க கண்டிப்பா அவங்கள பாத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஐயோ டேய், என்னோட குடலு, ஹார்ட், கிட்னிக்கெல்லாம் கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனா என்னோட கண்ணு அது எப்பவுமே செம பவர்ரா. நான் பார்த்தது ஜெயாதான், ஜெயாவை தான் நான் பார்த்தேன், ஜெயாவை மட்டும் தான் பார்த்தேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பாக்குறதுக்கு இங்க வரமாட்டாங்க. வரமாட்டாளா? வரமாட்டாங்க. அப்படின்னா நீ என் கூட வராசா? நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். வாடா வா. அட வாடா தம்பி, வா வா வாடா. ஏன் இப்படி பண்றீங்க? அங்க பாரு. அந்த ஜெயா எங்க? எங்கயா? அத என்ன எதுக்கு கேக்குறீங்க? நீங்க தானே அவங்கள பார்த்ததா சொன்னீங்க. டேய், நான் அவளை பார்த்தேன், சத்தியமா அவளை பார்த்தடா. நீ அவளை பார்க்கணும்னு தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அப்படி அவ எங்க தான் போயிருப்பா? பாருங்க, உங்க கண்ணு சரியில்லைங்கிறத இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கங்க. திரும்பி போற வழியில ஒரு நல்ல கண்டக்டரை போய் பாருங்க. தேவையில்லாம மனுஷனை கடுப்பு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.